ஜிம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன். கோவில்களிலே தருகின்ற கயிற்றை எத்தனை நாள் கட்டியிருக்கலாம்? நாம் இதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம். அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் பாதம் சரணம். கோவிலுக்கு செல்லும் போது பொதுவாக நாம் அனைவரும் அங்கே வழங்கப்படும் கயிற்றை வாங்கி வருவது வழக்கம். இன்னும் ஒரு சிலர் தன்னுடைய விருப்பங்களை வேண்டிக் கொண்டு நிறைவேறுவதற்காக கையிலே கயிறு கட்டுக்கொள்கின்றனர். இன்னும் ஒரு சிலர் தங்களை தீமைகளில் இருந்தும் கெட்ட சக்திகளிடம் இருந்தும் விலக்கிக் கொள்ளவும் பயன்படுத்துகின்றனர். அந்த கயிற்றை எத்தனை நாள் நாம் கையில் கட்டி இருக்கலாம் என பார்ப்போம். காசி, திருப்பதி போன்ற இடங்களிலும் மற்றும் பல அம்மன் கோவில்களிலும் பைரவர் கயிறு, வெங்கடாஜலபதி கயிறு என கருப்பு கயிறுகள் வாங்கி கட்டி வருகிறார்கள். சில கோவில்களிலே சிவப்பு, மஞ்சள் கயிறும் தரப்படுகின்றது. அதுவும் கையில் கட்டப்படுகின்றது. எத்தனை முடிச்சு போட வேண்டும்? கையில் 5 முடிச்சுகள் போட வேண்டும். அதாவது இந்த 5 முடிச்சுகள் ஆணவம், பொறாமை, ஆசை, உடல் நிலையானது அல்ல ஆகியவற்றை குறிக்கின்றன. பலன்கள்: இந்த கயிறுகளை கட்டிக்கொள்வதால் நம் மனதிலே பயம் போகும், தைரியத்தை தரும், கர்ம வினைகளை அழிக்கும், விபத்துகளில் இருந்து காக்கும், ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை போக்கும், நோய்களையும் தோஷங்களையும் விலக்கும், தீய கனவுகள் தோன்றாமல் செய்யும், கடன்கள் தீரும், பைரவர் அருளை பெருக்கும். அதை எந்த கையிலே கட்ட வேண்டும்? ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும். வரலட்சுமி நோன்பு கயிறை மட்டும் பெண்கள் வலது கையிலே கட்ட வேண்டும். எத்தனை நாட்கள் கட்ட வேண்டும்? இந்த கயிறுகளை பெரும்பாலானவர்கள் 1 வருடம் வரையில் கூட கட்டியிருக்கின்றார்கள், மேலும் கூட கட்டிக் கொள்கின்றார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது. இந்த கயிறுகளுக்குரிய காலம் 48 நாட்கள் மட்டுமே, அதாவது 1 மண்டலம். அதன் பின் இதை கழற்றி ஆற்றிலோ பிற நீர்நிலைகளிலோ போட்டுவிட வேண்டும். யாருடைய காலிலும் படும்படி போடக்கூடாது. இது உங்கள் உடல்நலத்திற்கும் வாழ்க்கை வளத்திற்கும் அரணாக அமையும். சிவாய நமக. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவமே என் வரமே, சிவனே என் சரணாகதி. அப்பனே அருணாச்சலா, உன் பொற்கடல் பின்பற்றி சித்தமெல்லாம் சிவமயமே. நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன்.